செல்லக்குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு குட் ஆஃப்டர்நூன்ப்பா. நான் தான் கௌதம் பேசிகிட்டு இருக்கேன். எக்ஸாம் எப்படிப்பா எழுதுனீங்க? எக்ஸாம் ஈஸியாக இருந்துச்சா டஃபாக இருந்துச்சா கமெண்ட் பண்ணுங்கள். மட்டும் கிரேஸ் மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் ஏதோ வந்துச்சா இல்லையா? கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆஃப் சிலபஸ் கொஸ்டினோ இல்லை வேணா பிரிண்டிங் மிஸ்டேக் கொஸ்டினோ அந்த மாதிரி ஏதோ வந்துச்சுன்னா அந்த கொஸ்டின் நம்பர் என்ன உங்களுக்கு எதாவது 10 படிச்சுன்னா அதை மறக்காம கமெண்ட் மார்க்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ரெஃபர் பண்ணிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் உங்களுக்கான ஆன்சருக்கு இதெல்லாம் வெயிட் பண்ணிங்கன்னு நினைக்கிறீங்கப்பா. ஸோ ஆன்சருக்கு பார்த்தோன்னா பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கௌதம் மீடியா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? பண்ணிவிட்டு பெல் பட்டன் நல்லா கிளிக் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிங்கப்பா. டிஸ்கிரிப்ஷனில் தான் லிங்க்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அதுதான் உங்களுக்கான ஆன்சருக்கு வித்தின் 10 to 15 நிமிஷத்தில் வரப்போதுப்பா ஆன்சருக்கு. ஸோ டக்குன்னு போய் ஜாயின் பண்ணிட்டு இந்த வீடியோ கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஏன்னா அதுதான் உங்களுக்கு ஆன்சருக்கு வரப்போதுப்பா. ஸோ ஜாயின் பண்ணிட்டு பார்த்தாலும் சரி இல்லை பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் ஜாயின் பண்ணாலும் சரி, ரெண்டு எதுவும் பண்ணிடுங்க. அதுதான் உங்களுக்கான எல்லா ஆன்சருக்கு வரப்போகுது. ஃபஸ்ட் 1 மார்க் ஆன்சர் ஓகே வரும். அதுக்கப்புறம் எல்லா 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் ஆன்சருக்கு எல்லாம் கொடுக்க போகிறேன். ஓகேவா? ஸோ ஜாயின் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேப்பா, லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ 12th காமர்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி எழுதுனீங்க? எக்ஸாம் எப்படி இருந்துச்சு? ஈஸியாக இருந்துச்சா டஃபாக இருந்துச்சா? 1 மார்க்கில் எந்த லெவலில் கேட்டிருந்தாங்க? எத்தனை இன்டர்வியூ கேட்டிருந்தாங்க? அவுட் ஆஃப் 20ல் 16 17 அந்த மாதிரி புக் பேக் கேட்டாங்களா? 4 இன்டர்வியூ கேட்டாங்களா? இல்லை 18 புக் பேக் கேட்டு 2 இன்டர்வியூ கேட்டாங்களா? இல்லை 15 புக் பேக் கேட்டு 5 இன்டர்வியூ கேட்டாங்களா? சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 2 மார்க் எப்படி எழுதுறீங்க? 2 மார்க் கம்பல்சரிலாம் எப்படி கேட்டிருந்தாங்க? ஃபுல்லாகவே மேக்ஸிமம் எல்லாமே தியரி தான் உங்களுக்கு. காமர்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளாக தான் இருந்திருக்கும். ஈஸியாக எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான்ப்பா, நல்லா எழுதியிருப்பீங்க. ஸோ விஷ் யூ த வெரி ஆல் த பெஸ்ட்ப்பா. கண்டிப்பாக எல்லாத்துக்கும் நல்ல மார்க் வரும், எதிர்பார்க்கலாம். ஓகேவா? திரும்பி இதுக்கு மேலே அந்த சப்ஜெக்ட் வச்சு யாரும் புலம்பாதீங்க, விட்டுருங்க. ஆன்சர் முக்கியம் மட்டும் செக் பண்ணிட்டு லைட்டாக ஒரு தூக்கத்தை போட்டு தூங்கி முடிச்சவரை லைட்டாக கொஞ்சம் ஃபோன் பார்த்துட்டு திரும்பி அடுத்த சப்ஜெக்ட் படிக்க ஆரம்பிங்க. 2 நாள் இருக்குது அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு. கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் உங்களுக்கு. ஓகேங்களா? வெள்ளிக்கிழமை எக்ஸாம் நினைக்கிறவங்களுக்கு. ஸோ அடுத்த சப்ஜெக்ட் படிக்க ஆரம்பிங்க. விஷ் யூ த வெரி ஆல் த பெஸ்ட். கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுக்கு நான் ஈவினிங் நான் வீடியோ கொடுத்துட்றேன். இம்பார்ட்டன்ஸ் வீடியோ நான் கொடுத்துட்றேன். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் ரொம்ப சிம்பிள் தான் அது. ஓகேங்களா? ஸோ ப்ரோக்ராம்ஸ் எதுவுமே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணவங்களுக்கு தெரியுது. அதுவும் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் 6 2 மார்க் 6 3 மார்க் 5 6 2 மார்க் 6 3 மார்க் அண்ட் 5 5 மார்க்ஸ் அண்ட் 14 1 மார்க் வரும். ஓகேவா? சிம்பிளாக தான் இருக்கும், ரொம்ப கஷ்டப்படமாக எதுவுமே இருக்காது. அது நீங்கள் ஈஸியாக சென்டர் பண்ணிக்கலாம். ஓகேவா? அசால்ட்டாக சென்டர் பண்ணிக்கலாம். கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் மிஸ் பண்ணியாதீங்க. கண்டிப்பாக என்னோட கௌதம் மீடியா செல்லக்கூடிய சிலாட்டிருந்தும் நான் நிறைய சென்டம் எதிர்பார்க்குறேன். ஸோ யாரெல்லாம் சென்டம் அடிப்பீங்கன்னு சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். 2 நாள் ரிவிஷன் இருக்குது. ஸோ இன்றைக்கி ஆஃப் டே இருக்குது. அடுத்த நாள் 2 நாள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நல்லபடியாக படிங்க. ஸோ எல்லாம் காலையில் நேரமாக இருந்துச்சு டயர்டாக இருப்பீங்க, கண்டிப்பாக டயர்டாக இருப்பீங்க. ஸோ ஐட்டாக போய் ஒரு தூக்கத்தை போட்டுவாங்க. ஓகேங்களா? போய் தூக்கத்தை போட்டுவாங்க. விஷ் யூ த வெரி ஆல் த பெஸ்ட். ஓகேங்களா? ஓகே சில குட்டீஸ், தட்ஸ் இட் நினைக்கிறப்பா. வேறு டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் தயங்காமல் கேளுங்க. அண்ட் தட்ஸ் இட். வீடியோ என் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ் பண்ணி ஷேர் பண்ணுங்கப்பா. அவனுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி சொல்லணுன்ட்டு இந்த மாதிரி அப்டேட்ஸ்லாம் டெய்லியும் கொடுக்குறோம் நம்ம சேனல்லேருந்து. ஓகேவா? ஸோ ஈவினிங் ஷார்ப்பாக 6:30 மணிக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் ஃபஸ்ட் குரூப்புக்கு பயாலஜி, செகண்ட் குரூப்புக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஓகேங்களா? அவங்களுக்கு தான் ப்ரோக்ராம்ஸ்லாம் வரும். பட் உங்களுக்குலாம் ப்ரோக்ராம்ஸ் கூட வராது. நீங்கள் ஜாலியாக இருக்கலாம். ஓகேங்களா? ஓகே சில குட்டீஸ், தட்ஸ் இட் நினைக்கிறேன்ப்பா. விஷ் யூ த வெரி ஆல் த பெஸ்ட். எக்ஸாம் அப்படியே எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அண்ட் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ஸ்அப் சேனலில் முக்கியமாக ஜாயின் பண்ணிங்கப்பா. உங்களுக்கு ஆன்சருக்கு அதில் தான் வரப்போகுது. ஓகேவா? ஓகே சில குட்டீஸ், ஜாயின் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் சேனலில். பை ஸ்டூடெண்ட்ஸ், பாய்.